இஸ்ரேல் மீது ஈரான் வந்து ஒரு அணுசக்தி தாக்குதலை நடத்தினாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆட்டோ பாம்பை தூக்கி டமார்னு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இஸ்ரேலில் என்ன நடக்கும் அதை விளக்கி சொல்லக்கூடிய வகையில் ஒரு புகைப்படம் ஒன்று வெளியாயிருக்கு. அதைத்தான் இப்போ நம்ம காண்பிக்க. நார்த் கொரியா இப்போது சத்தமே இல்லாமல் அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாட்டா நாடுகளோடு சேர்ந்து இந்த சவுத் கொரியா, ஜப்பானு, யுஎஸ்ஏ, அமெரிக்கா, இந்த நாடுகள் 3 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸுக்கு ரெடி ஆகுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வடகொரியா சும்மா இருப்பாங்களா? நட்பு நாடாக இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு துணைக்கு கூப்பிடுறாங்க. ரஷ்யாவை கூப்பிட்ட உடனே அப்படியே ஈரானும் பக்கத்தில் வந்து சேர்ந்துடும். அப்போது ஈரான் வர்றாங்க அப்படின்னாலே சைனாவும் உள்ளுக்குள்ளே என்ட்ராயிரும். அப்போது வேர்ல்டு வார் 3க்கான 2 பெரிய டீம் ஒன்று உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல். இது அடுத்த கட்டமாக எதை நோக்கி போக போகுது அப்படிங்கிறத இப்போ நான் ஒரு டயலாக் சொல்கிறேன், அதோட பொருத்தி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸுக்கு இடைவிடாமல் டெய்லி வந்து இஸ்ரேலையும் ஒரு பக்கம் தாக்க முடியும், அமெரிக்காவையும் ஒரு பக்கம் தாக்க முடியும் அப்படின்னு ஈரான் இப்போ சவால் விட்டுருக்காங்க. இதுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்படிகள் உள்ளுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேர்ல்டு வார் 3க்கான ஒரு பெரிய அத்தியாயம் ஒன்று தொடங்கியிருக்கு. அதை டீட்டெயில்டாக பேசுவோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ட்ரம்ப் கிட்ட ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுக்கிறாங்க. நேட்டோவோடு தொடர்ச்சியாக பிரச்சனைகள்லாம் இருந்ததே, நீங்கள் நேட்டோவெல்லாம் கிடைக்க போகிறீங்க, நேட்டோங்கிற ஒரு டீமே வேண்டாம், அது எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதற்குண்டான காலம்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போவும் நேட்டோ இயங்குவதற்கான தேவை இருக்கா அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்கப்பட்டது. நேட்டோவுடனான பிரச்சனையை அமெரிக்கா முடிச்சிருச்சு. அதாவது நான் வந்ததுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணிட்டேன். நிதி கொடுக்காமல் இயங்கிய நேட்டோ நாடுகள் மீது நான் வந்து சில தீர்மானங்களை போடுவதாக இருந்தேன். இப்போ அவங்க 2% 5% வரை நேட்டோ நாடுகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நிதி வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நேட்டோ பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அடுத்து வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் பேச ஆரம்பிக்கிறார். ட்ரம்ப் இப்போ யூரோப்பியன் யூனியனை அப்படியே த்ரெட்டனுக்கு உள்ளாக்குறாரு. எப்படின்னா 30% வரி போடுறாரு. ஏற்கனவே இவர் வந்து சொந்த நாட்டு மக்களையே வரி போட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை பூரா சிரமத்தில் ஆழ்த்துறாருன்னு ஒரு புகார் ஒன்று இருக்குது. இன்னொரு புறம் இமிகிரண்ட்ஸ் எல்லாரையும் வெளியேற்றுறாங்க அப்படிங்கிற புகார் ஒன்று அடுத்ததாக. இந்திய மாணவர்கள் எல்லாம் அமெரிக்காவில் வாழ முடியாத அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இப்படிப்பட்ட நிலையில் மெக்சிகோ அப்படிங்கிற அந்த நாட்டுக்கும் 30% வரி போட்டிருக்காரு. கனடா அப்படிங்கிற அந்த நாட்டுக்கு 35% வரி போட்டிருக்காரு. இந்த டாரிஃப் வார் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கே ஒரு பேக் ஃபயராக அமைவதற்கான வாய்ப்புகள் கூடிய விரைவில் வெறும் 6 மாதத்தில் இந்த காட்சிகள் எல்லாம் மாறும் அப்படின்னு வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. தொடர்ச்சியாக ஹமாஸ் வந்து டிஃபென்ஸ் மோடில் இருந்தவங்க இப்போ கொரில்லா போர் முறைக்கு மாறியிருக்காங்க. இதன் காரணமாக 20 இஸ்ரேலிய வீரர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல். இஸ்ரேலிய வீரர்கள் 20 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கேட்டு நெதன்யாகு கொதிப்படைஞ்சிருப்பார். அவர் மட்டும் கொதிப்படையலை, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் தான் கொதிப்படைஞ்சிருக்காங்க. பிணைய கைதிகளையும் விடுதலை பண்ணி கூட்டு வர முடியல, பிணைய கைதிகள் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிற அந்த இறந்து போன டெட் பாடியை கூட உன்னால் கூட்டு வர முடியல, நீ எல்லாம் ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு அந்த நாட்டு மக்களே காரி துப்பக்கூடிய அளவுக்கு தான் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, உங்கள் முன்னாடி நடப்பணமாக நிற்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நெதன்யாகுவினுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஒருத்தன் உயர் பதவியில் இருக்கலாம், அவன் வந்து நாடு விட்டு நாடு போய் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களை சந்திக்கலாம், ஆனால் அவன் மக்கள்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கலை அப்படின்னா அவன் நல்ல அரசனும் நல்ல ராஜாவாகவோ நல்ல தலைவனாகவோ இருக்க முடியாது. தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் வாழக்கூடியவன் யாருக்குமே எந்த விதத்துலையும் பயன்படாமல் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி நல்ல வாழ்க்கையாக இருக்க முடியும்? அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இப்போது தொடர்ச்சியாக போராட்டத்தில் இறங்கி வராங்க. பிபி கோ டு யுவர் ஹோம் அப்படின்னு, உன் வீட்டுக்கு போய் நீ சந்தோஷமாக இருப்பா அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. இஸ்ரேல் முழுவதும் அரங்கேறி வரக்கூடிய போராட்டங்கள் அப்படிங்கிறது நெதன்யாகுக்கு வயிற்றில் புளியை கரைச்ச மாதிரி தான் இருக்கும். புட்டினை பற்றிய ஆன்டி ஈரான் ப்ரொபகண்டா அப்படிங்கிறது இப்போ பரவலாக பேசுபொருளாக மாறி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஈரான் மீதான ரஷ்யாவின் பார்வை அப்படிங்கிறது மாறிக்கிட்டு இருக்கு. சைனாவோடு ஈரான் டைப் பண்ணுது. இதன் காரணமாக வந்து
ரஷ்யா கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய இந்த S-400 உள்ளிட்ட விஷயங்கள் எதுவுமே ஈரானுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு செய்திகள்லாம் பரப்பப்பட்டுச்சு. இதெல்லாம் செஞ்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யூரோப்பியன் யூனியனை சேர்ந்த மீடியாக்கள் தான் இதை பரப்புகிறாங்க. நேற்றைய தினம் கூட நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். அதாவது சரக்கு விமானம் ஒன்று ஈரானுக்கு வந்திருக்கு, அதில் ஆயுதங்கள் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த செய்திகள் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக நமக்கு கிடைத்தெறியக்கூடிய நல்ல உண்மையான செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். பட் யூரோப்பியன் யூனியன் வித்தியாசமான ஒரு நியூஸை வந்து வெளியிட்டு அது உண்மைக்கு புறம்பான செய்திகளாக கூட சிலது இருக்குது. இப்போ ஆக்சியோஸ் வந்து நேற்றைய தினம் வந்து ஒரு ஸ்கூப் நியூஸை வெளியிட்டிருந்தாங்க. அதை நம்மளும் தான் சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக இங்கே ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கக்கூடிய சம்பவங்களை அவங்க வரிசைப்படுத்திட்டு அதே நேரத்தில் என்ரிச்மெண்ட், யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை 0% நான் கொண்டு வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீலை பேசணும். அதற்கு பிறகு ஈரான் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கலை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை யூரோப்பியன் யூனியன் மீடியாக்கள் பிரசுரித்தாங்க. இது ஒரு ஸ்கூப் நியூஸாக ஆக்சியோஸ் வெளியிட்டிருந்தது. இதுக்கு ரஷ்யா இப்போ மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து 0% செறிவூட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லவே இல்லை, ஈரான் கிட்ட நாங்கள் கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சியோஸ் வெளியிடக்கூடிய நியூஸ் அப்படிங்கிறது 100க்கு 100% உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அமெரிக்கா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுனால ரஷ்யா சைடில் இருந்து ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க. அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஈரானுடைய பிரசிடென்ட் பெஜஸ்கியான் அவர்களை கொலை செய்கிறதுக்கு இந்த 12 நாள் போரில் இஸ்ரேல் வந்து மொத்தம் 6 பாம்பு வீசினாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. 6 முறை பாம்பு வீசி பெஜஸ்கியானை எப்படியாவது கொன்றணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போது ரைசியினுடைய ஹெலிகாப்டருடைய மரணம் அதற்கு காரணமாக யூதர்கள் இருந்திருப்பார்களா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அஜர்பைஜான்கிட்ட இருக்குது. ஆனால் அவங்க இன்னும் சொல்லாமல் இருக்காங்க. ஜப்பான், சவுத் கொரியா, USA, அமெரிக்கா இந்த 3 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய ஒரு மிலிட்ரி ஆக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவல் வந்து உண்மையிலேயே நார்த் கொரியாவுக்கு ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும். இப்போ தான் வந்து டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக வடகொரியா வந்து தாங்கள் அமைதியான ஒரு நாடு அப்படிங்கிறத உலக நாடுகளுக்கு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நார்த் கொரியாவில் அதிகமான கடற்கரை நகரமே அமைச்சிருக்காங்க. ஸோ இங்கே வாங்க, டூரிசம் வாங்க அப்படின்னு. இதை சிதைக்கக்கூடிய வகையில் வந்து இப்போது இந்த சவுத் கொரியா நார்த் கொரியாவுக்கு எதிராக ஜப்பானையும் அமெரிக்காவும் சேர்த்து கொண்டு மிலிட்ரி ஆக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இது நார்த் கொரியாவுக்கு கோபத்தை வரவழைச்சிருக்கும். பதிலுக்கு அவங்க ஈரானையும் ரஷ்யாவையும் சப்போர்ட்டுக்கு கூப்பிடுறாங்க. சத்தமே இல்லாமல் சைனாவும் வடகொரியாவுக்கு ஆதரவாக வந்து நிற்பாங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்போது World War III அப்படிங்கிறதுக்கு இங்கிட்டு ஒரு 3 டீமு, இங்கிட்டு ஒரு 3 டீமு ப்ளஸ் நாட்டோவுக்கு எதிராக ஒன்று சேரக்கூடிய நிலை அப்படிங்கிறது அரங்கேறிக்கிட்டு இருக்கு. பெய்ட் ஹனோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, அது காசாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏரியா. அந்த ஏரியாவில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக வான்வழி தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் ஹமாஸினுடைய 35 இலக்குகள் மீது குறிவைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல். ஹமாஸும் இடைவிடாத வந்து ஒரு போர் முறையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அல்கசாம் பிரிகேட்ஸும் தொடர்ச்சியாக ஹமாஸுக்கு ஆதரவாக போரிட்டு வருகிறார்கள். டிஃபென்ஸ் மோட்ல இருந்து இப்போ அட்டாக்கிங் மோடுக்கு ஹமாஸ் மாறி இருக்காங்க அப்படிங்கிற கூடுதல் தகவலையும் மக்களுக்கு சொல்லலாம். IAEA யாருக்கு ஆதரவாக செயல்படுறாங்க, அவங்க முழுக்க அமெரிக்கா சொல்கிறத கேட்டு செயல்படுறாங்க அப்படின்னு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அரக்கி குற்றம் சுமத்தியிருக்காரு. அதே நேரத்தில் எங்களுக்கு அணு ஆயுதங்கள் பயன்படுத்துவதற்கான எந்த விதமான தேவையும் எங்களுக்கு இப்போதைக்கு இல்லை, அப்படி இருக்கும்போது அந்த ஆசையும் எங்களுக்கு இல்லை, ஏன் அப்புறம் எங்களை பற்றி வந்து அணு ஆயுதங்கள் நீங்கள் தயாரிச்சிருவீங்கன்னு தேவையில்லாமல் இல்லாத விஷயத்தை பற்றி இந்த மேற்கத்திய ஊடகங்கள் பேசுகிறாங்கன்னு எங்களுக்கு புரியலை அப்படின்னு அப்பாஸ் அரக்கி வேதனையோட பதிவு செஞ்சுருக்க. இஸ்ரேல் மீதான அணுசக்தி தாக்குதலை அப்படியே சித்தரிக்கக்கூடிய வகையில் ஒரு புகைப்படத்தை ஈரான் சைட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஒரே பாம், டோட்டல் ஊரு க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு அணுசக்தி தாங்கி இருக்கக்கூடிய ஒரு வார்ஹெட் இருந்தால் போதும், ஒட்டுமொத்த இஸ்ரேலையும் அழிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியான புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. நெருப்பு பிளம்பாக காட்சி தரக்கூடிய இந்த புகைப்படம் அப்படிங்கிறது இஸ்ரேலில் விழுந்தது அப்படின்னா நெதன்யாகு மட்டுமல்ல, அந்த ஒட்டுமொத்த நாடுமே வந்து காலி தான். இதோடு சேர்த்து இன்னொரு கூடுதல் தகவல், 2 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அட்டாக் செய்யக்கூடிய அளவிற்கு 20,000க்கும் மேற்பட்ட மிசைல்னு மற்ற நாடுகள் சொல்கிறாங்க. ஆனால் 2 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இடைவிடாமல் இஸ்ரேல் மீதும் அட்டாக் நடத்த முடியும், அமெரிக்கா மீதும் அட்டாக் நடத்த முடியும்னு இப்போ ஈரான் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள்
போருக்கு ஈரான் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவலும், யுரேனியம் செறிவூட்டல் அப்படிங்கிறது 100% வந்து அவங்க முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் புரிஞ்சுக்க முடியுது. இப்படிப்பட்ட நேரத்தில் அமெரிக்கா களம் இறங்குவாங்களா, இல்லை இஸ்ரேலை விட்டு மறுபடியும் ஒரு அட்டாக்கை நடத்தி காமிப்பாங்களா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கு. அதற்கான பதில் அடுத்தடுத்த வீடியோக்களில் கிடைக்கும். என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 72907999. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.